ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணை வந்து பொள்ளாச்சியில் கொண்டு போய் விடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன். அதை தான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து பொள்ளாச்சி வந்து அதுவும் இந்த வெயில் நேரத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு மக்களே. அதாவது பொள்ளாச்சியை நெருங்கும்போது வந்து ஃபுல்லாகவுமே தென்னை மரம். அந்த தென்னை மரத்துக்கு அடியில் வந்து எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தென்னந்தோப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடு இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு கேரளாவிலையும் இப்படி பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. நாங்கள் முன்னாடி மங்களூருக்குலாம் போகும்போது வந்து ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து மழை நேரத்தில் வந்து தென்னை மரத்துக்கு இடிலாம் விழுமோன்ட்டு பயமாக இருக்கும். ஆனால் இந்த அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும் பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதுவும் வந்து லீவ் விட்ட உடனே கொண்டு வந்து பாப்பாவை விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், ஒரு 2 வாரம் இருக்கட்டு, நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா. அதனால் வந்து கொண்டு போய் பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். பாப்பாவுக்கு விடும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா இருக்கலாம். பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு வந்து பக்கத்துலேயே 4-5 பிள்ளைங்கள்லாம் இருக்குதான், நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சியை பற்றி சொல்லணுன்னா, இவள் வந்து எனக்கு லாஸ்ட்டு தங்கச்சி. இவாளுக்கும் எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே முட்டலும் மோதலுமாக தான் இருக்கும். நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா வந்து நான் சொல்கிறத இவள் கேட்க மாட்டா, இவள் சொல்கிறத நானும் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பேர்த்துக்குமே வயசு வந்து ஒரு 5 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்து சின்ன பிள்ளையாலாம் இருக்கும்போது எங்கள் அம்மாக்கிட்ட இருந்ததை விட எங்கள் தாத்தா வீட்டில் இப்படி தான் வந்து என் தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எங்கள் அம்மா பேச்சை கூட கேட்க மாட்டேன். ஆனால் எங்கள் தாத்தா, எங்கள் அத்தை இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாசமாக இருப்பேன் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து அப்போல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறனால எங்கள் வீட்டுக்கே நான் போக மாட்டேன்னா, எப்போயாச்சும் வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு போவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே எங்கள் தாத்தா வீட்டில் தான் இருப்பேன். அதனால் இந்த 2 தங்கச்சிக்குமே நான் தான் அவங்களுக்கு அக்கான்னு தெரியாது. ஏதோ ஒரு பிள்ளை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகுது, பார்த்துட்டு போகுதுங்கிற மாதிரி தான் சின்ன வயசில் நாங்கள் வளர்ந்தோம். நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து இருந்தது வந்து நாங்கள் திருப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் தான். நான் 10th முடிச்சுட்டு திருப்பூருக்கு வந்தேன். அப்போந்தான் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தோம். 2 பேருமே சண்டை போட்டோன்னா அந்த அளவுக்கு சண்டை போடுவோம் மக்களே. அதாவது வருஷ கணக்கில் பேசாமல் இருந்த நாட்களும் உண்டு. எப்போ எனக்கு வந்து குழந்த பிறந்துச்சோ அதுக்கப்புறம் வந்து அவள் குழந்த மாதிரியே அவள் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் என் ஃபஸ்ட்டு தங்கச்சி எப்படின்னா, அவளும் ரொம்பவே பாசமாக இருப்பாள். என் பசங்க வந்து பயப்படுற ஒரே தங்கச்சின்னா என் ஃபஸ்ட்டு தங்கச்சி. எனக்கு அடுத்த பிறந்தவ மட்டும்தான். அதுக்கப்புறம் இவள் வந்து லாஸ்ட்டு தங்கச்சி வந்து எப்போதுமே ஜாலி டைப்பு அந்த மாதிரி இருப்பாள். என் குழந்த முக்கால்வாசி வந்து எனக்கு குழந்தை வளர்க்குறதுல வந்து ஹெல்ப்பாக இருந்தது வந்து என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சி தான். ஏன்னா வந்து எனக்கும் என் அடுத்த தங்கச்சிக்கும் வந்து இடையில 6 மாத கேப்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவள் அவுட்டர் போயிட்டா. இவள் தான் வந்து வீட்டில் இருப்பாள். அப்போ எனக்கு குழந்தெல்லாம் பிறக்கும்போது 2 பசங்களுமே வளர்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவள் மட்டும்தான். ஆனால் வந்து அவள் பையனே என்னால் தூக்க முடியல பார்த்துக்கங்க. எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியருன்னு இதாகும்போது தான் அவளுக்கு குழந்த பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் அவள் குழந்தைய நல்லா தூக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் தூக்க முடியல. ஏன்னா எனக்கு கழுத்தில் கத்திட்டர் போட்டு கையில் ஆப்ரேஷன் பண்ணி வச்சனால தூக்க முடியல. ஆனால் இப்போ அவள் தான் வந்து என் குழந்தையெல்லாம் பார்க்குறா. நான் அவள் வீட்டுக்கு போன உடனே எனக்கு வந்து மட்டன் வாங்கி செஞ்சு வச்சுருந்தா. மட்டன், ரசம், பாயாசம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாரு, சின்ன பிள்ளையாக இருந்தது வளர்ந்து இப்போ நம்மளுக்கே விருந்து வைக்கிறா அப்படின்ட்டு. அவகிட்ட வந்து பக்கத்தில் எல்லாருமே கேட்பாங்களாம், ஏம்மா உங்கள் வீட்டுக்கு ஆளே வர மாட்டேங்கிறாங்களே, நீ என்ன லவ் மேரேஜா அப்படின்ட்டு. அவள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் வந்து நாங்கள் போகிறதே கிடையாது பார்த்துக்கங்க பொள்ளாச்சிக்கு. அதனால் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள். நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன்ம்மா வர்றீங்களா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வரலன்னு சொல்லிவிட்டு பொண்ணுக்காண்டி கொஞ்சமாக காய்கறிகள் கடையிலேருந்து எடுத்து கொடுத்து விட்டாங்க.
அதையும் கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து அவள் வந்து ரொம்ப நீட்டாக போடுவாள் பார்த்துக்கோங்க. காலேஜெலாம் படிக்கும்போது டெய்லி அயர்ன் பண்ணி அந்த மாதிரி போடுவாள். ஆனால் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இருக்கிற துணியை அப்படியே கசங்குனாலும் அப்படியே போட்டு போவேன். அதனால் வந்து அவள் ரொம்ப பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுப்பாளா. ஃபுல்லாக கம்மி ரேட்டில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாள். இல்லைன்னா எங்களுக்கு வந்து திருப்பூரில் சிவா டெக்டைல்ஸ் இருக்குது, அங்கே தான் போய் வந்து ட்ரெஸ் எடுப்போம். அவள் வந்து எடுக்கிற ட்ரெஸ் வந்து ஒரு 400 அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா கிராண்ட் லுக்கில் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து லாஸ்ட்டில் இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை, அந்த ட்ரெஸ்ஸு பத்தாமல் போயிடும். அது இப்போ எனக்கு எப்படி ஆயிட்டுனா, அந்த ட்ரெஸ் அப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் கொண்டு வந்து கொடுத்து விட்டா. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 5-6 சுடிதார் வச்சுருந்தா, நல்லா அழகழகான சுடிதார். அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். டயாலிஸுக்காச்சு நான் போட்டு போவேன், எனக்கு கொஞ்சம் சுடிதாரை தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் அவகிட்ட வந்து கம்மல்லாம் நிறைய இருக்குது பார்த்துக்கங்க. அவள் வந்து எப்போதுமே வந்து சுடிதாருக்கு மேட்ச் ஆகலைங்கிற மாதிரி கம்மல் போடுவாள். நான் வந்து எப்படின்னா வந்து கம்மலை கலட்ட மூடப்பட்டு அப்படியே எல்லா இதுக்குமே ஒரே கம்மலை போட்டுட்டு திரியிற கேஸு. அதனால் கம்மல் இது வச்சுருக்கா. நான் கேட்டு பார்த்தேன், ஆனால் உனக்கெல்லாம் தரமாட்டேன், நான் தீச்சிக்கு தான் கொடுப்பேன் சேர்த்து வச்சு அப்படின்ட்டா. ஏன்னா நீ வந்து ஒரு நாள் கம்மல் போட்டேன்னா அடுத்த நாள் அதை பத்திரமா வைக்க தெரியாது, தொலைச்சிருவேன். அதனால் அவள் எனக்கு தரமாட்டாளாம் மக்களே. அதனால் சரி நீ அந்த பிள்ளைக்கே கொடுத்துட்டு போன்ட்டு அப்படின்னு நினச்சிட்டேன். சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எனக்கு தான் வாங்குவாங்க பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சின்னதாக ஆனதுக்கப்புறம் அது வந்து அடுத்த தங்கச்சிக்கு போவோம், அவளுக்கும் சின்னதானதுக்கப்புறம் அடுத்த தங்கச்சிக்குன்னு போவோம். இப்படி தான் நாங்கள் வந்து 12th வரை படித்து முடித்தோம். புது யூனிஃபார்ம்னால் அதை நான் தான் போடுவேன். அவள் சண்டைக்கு வருவாள், அவளுக்கு மட்டும் புது யூனிஃபார்ம், எங்களுக்கு மட்டும் பழைய யூனிஃபார்ம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க, அவள் போட்டானா அவளுக்கு கட்டியானா உனக்கு கரெக்டாக இருக்கும்ல, அப்படி போடுங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் மக்களே காலேஜில் நான் வந்து 3rd இயர்லாம் படிக்கும்போது போட்ட சுடிதார் தான் அவள் வந்து ஃபஸ்ட் இயருக்கு போட்டு போனால் ஃபுல்லாகவுமே. அதுக்கப்புறம் போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அழகழகான சுடிதார்லாம் வாங்கினா. இப்போ அந்த அழகழகான சுடிதாரெல்லாம் எனக்கு வருது. பார்த்தீங்களா, வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி. முதல்ல வந்து நம்ம வந்து புதுசு புதுசாக போட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்போம். இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே அப்படி தான். விஜய் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். அப்புறம் வீட்டில் கொஞ்ச நேரம் பேசி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அவள் வந்து மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு இருந்தா, வச்சுட்டு போன்ட்டு. எனக்கு வந்து ட்ராவல் அப்போ பூ வைக்கிறதெல்லாம் பிடிக்காது பார்த்துக்கங்க. அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அதை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, சாமிக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னுட்டு. இப்படி தான் மக்களே என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ பாப்பாவை கொண்டு என் தங்கச்சி வீட்டில் விட்டுட்டேன். நான் பொள்ளாச்சியில் நோட் பண்ண ஒரே விஷயம் வந்து ரெண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே. அவள் இருக்கிற வீடுமே ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, பாத்ரூமோடு இருக்குது. வெறும் வந்து 4000 ரூபா தானா. அதனால் நான் பொள்ளாச்சியில் வந்து எல்லாருமே ஓன் ஹவுஸ் தான் வச்சுருக்காங்க. வாடகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. திருப்பூரில் வந்து அந்த மாதிரி வீடு வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 9000 10,000 சொல்லுவாங்க. அங்கே வந்து நல்ல பெஸ்ட்டாக இருந்துச்சு வாடகைலாம். அப்புறம் வர வர ஒவ்வொரு தோப்பு வீட்டையும் பார்த்து பார்த்து ஆசை. லாஸ்ட்டில் இப்படி ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் செட்டில் ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை.